வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஆல்மோஸ்ட் இந்த பக்கத்துலேயே கிணறு இருந்துச்சு, அங்கேயே நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டேன். குளிச்சு ரெடி பண்ணிவிட்டு பேகை வந்து நல்லா துவைச்சிட்டு உள்ளே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நல்லா துவைச்சி முடிச்சு காய போட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நேராக நம்ம காசர்கோடு தான் போகிறோம். வாங்க போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டேங்க. பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் கஃபே ஹவுஸ். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். என்னென்னா இது நம்ம ஊரில் சாப்பிடுவோம்ல, குழம்பு, ரசம், மோர் மூணுமே நல்லபடியாக கிடச்சிச்சு. கரெக்டாக சாப்பிட்டுட்டு இப்போ நேரம் வந்து இதுக்கு தான் போயிட்டுருக்கேன், காசர்கோடு தான் போயிட்டுருக்கேன். இப்போ தூரம் வந்து ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு. லிஃப்ட் கொடுத்துட்டு சேம் நான் அப்படியே நின்றுட்டு என்ன ப்ரோ யோசிக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை ப்ரோ கொஞ்சம் சாப்பிட்ல அப்படின்னேன். அவரே காசு கொடுத்தாரு. சரின்ட்டு சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து நான் அவ்வளோ பேச முடியாதுங்க, நிறைய கரைச்சலாக இருக்குது. அதெல்லாம் மைக்கு வேறு இல்லையா, அதனால் எதுவுமே கரெக்டாக எது நல்லாயிருக்கு எது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அதனால தான் வெளியே வந்தேன். ஓகே, ஓவரால் ஃபுட்டு வந்து ஒரு 10க்கு வந்து 7 கொடுக்கலாம். பட் மதுரை மாதிரியெல்லாம் வராது. ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக 2 பேர் லிஃப்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஹோட்டல் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ பேக்கில் தான் எனக்கு வச்சுருக்கேன். ஸோ சாப்பாடு அது வந்து எப்படி சொல்கிறது, ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இப்போ ரெண்டாவதாக ஹெல்ப் பண்ணவர் வந்து என்னென்னா, ஒரு நேராக வந்து ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் வந்து இறக்கி விட்டுருக்காரு. அவர் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அங்கே நின்றுருக்கேன். இங்கே என்ன சொன்னார்னா, இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், ரொம்ப அலைச்சல் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதான் வந்து வெயிட் பண்ணுறேன். காற்றும் நல்லா அடிக்குது. அப்படியே இந்த இடத்த பற்றி உங்களை காமிச்சிட்டு, தண்ணி சூப்பராக போகுது, அந்த இடம் ஃபுல்லாக உங்களை காமிச்சிட்டு அப்படியே இந்த ஹைவே நோக்கி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். காசர்கோடு இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. பட் போயிடலாம், இன்றைக்குள்ளே ரீச் ஆகிடலாம் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம், பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். பார்த்திங்கன்னா இங்கே தான் கரெக்டாக வந்து இந்த என்ட்ரன்ஸில் இறக்கி விட்டுலேருந்து ஒரு 2-3 பெஞ்சு வரிசையாக போட்டிருக்காங்க. இங்கே வந்து சரியான காற்று அடிக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா ஏரி, அதுக்கு மேலே வந்து பாலம். அந்த பாலம் வழியாக தான் நம்ம இனிமேல் போகணும். ஸ்ட்ரைட்டாக போகணும், 60 கிலோமீட்டர் போகணும். ஆனால் சரியான காற்று அடிக்குது. அதான் இங்கே வெயிட் பண்ணி சாப்பிட்டு பொறுமையாக போக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour உட்காந்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகேங்க, நிறைய நேரம் உட்காந்து பார்த்துட்டேன், சாப்பிடல. இருக்கிற சாப்பாட்டை நைட்டுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு சாப்பிடல. சரி, ஓகே கிளம்புவோம். லேட் ஆகுது, ஏன்னா மார்னிங் தான் ஷூட் பண்ண முடியும், ஈவினிங் அப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிளம்பிடும். கிளம்பும். இது வரைக்கும் தான் லிஃப்ட்டு கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் லிஃப்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரில. சார்ஜ் வேறு பவர் பேங்க்கில் சுத்தமாக வந்து 1 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இன்னும் கரெக்டாக வந்து அங்கே 60 சொன்னேன்னா, ஆமாம் கரெக்டாக வந்து 58. ஸோ அந்த மாதிரி கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டே இருக்கேன், நானும் லிஃப்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு சின்ன ஐடியா பண்ணலான்னு பார்க்குறேன். என்னென்னா, இப்போது நம்ம ஒரு போர்டு ரெடி பண்ணோம்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், இந்தியா அவுட்லைன் ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த போர்டு வந்து பேக் பின்னாடி வந்து ஒட்டிடலான்னு நினைக்கிறேன், செலோ டேப் போட்டு. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா யோசிச்சு வச்சுருக்கேன். பார்ப்போம், லிஃப்ட்டு அப்படியாச்சும் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஒரு வழியாக பாளையங்காடு வந்தாச்சுங்க. வந்துச்சு ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. ப்ரோ நேம் முபஷீர் ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. பாளையங்காடி வந்திருக்கோம். மேக்ஸிமம் இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் காசர்கோடு போகிறதுக்கு 60 கிலோமீட்டர் இருக்குது. ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பார்க்கலாங்க. என்னென்னா, இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆகிடுச்சு. இப்போ 5 o'clock ஆனால
பக்கத்துலேயே வந்து ஒரு ஆறு இருக்குது. அங்கே போயிட்டு எதுவும் ப்ளக் பாயிண்ட் இருந்தால் பவர் பேங்க் சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு 4 பாயிண்ட் ஏற்றிட்டு நாளைக்கு திரும்ப ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இன்னும் தப்பாக மேப் காட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். 60 கிலோமீட்டர் இன்னும் காட்டுது. எதுவும் ரீரூட்டாக ஆயிடுச்சா என்னன்னு தெரில. 60 கிலோமீட்டர் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் வேறு இல்லை, பவர் பேங்க் சார்ஜ் இல்லை. பவர் பேங்க் சார்ஜ் இருந்தால் தான் ஃபுல்லாக ஏற்றிட்டு ஃபுல்லாக நம்ம அடுத்தடுத்து போக முடியும். பவர் பேங்க் நம்பி தான் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே, பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஆறை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு இடம் பார்க்கில் இருக்கேன். ஸோ இங்கேயே வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப நைட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வீடியோ எடுத்தால் உங்களுக்கு தெரியாது, எனக்கே தெரில. ஸோ இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக போயிடலாம் காசர்கோட். ஸோ ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி அவசரமாக முடிக்கிற வேண்டிய ஒரு நிலைமை, வேறு ஒன்றும் இல்லை. கொசு வேறு கடிக்குது, கேமரா பிடிக்க முடியல. பை, நாளைக்கு பார்க்கலாம்.